ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவன் தலைவி அந்த வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த குடும்பத்துக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும் பட்சத்துல நம்மளால பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு நல்லபடியான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சக்தி கிடைக்கும். இது எல்லாமே நல்லபடியாக நடக்குது, நம்ம வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்குது, பூஜைகள் சரியாக நடக்குது அப்படிங்கும் போது, விரைய செலவுகள் ஏற்படலை அப்படிங்கும் போதே குலதெய்வம் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு ஆடி 28 அன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் செஞ்ச எளிய முறையிலான பூஜைகள், அதை பற்றின விளக்கங்கள் எல்லாமே நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை குலதெய்வத்துக்கு நான் அச்சுவெல்ல தீபம் ஏற்றினேன். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த லாங் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. குலதெய்வ பானை, குலதெய்வ விளக்கு இதெல்லாம் நான் எப்படி செஞ்சு வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மறக்காம பாருங்க. தேங்க்யூ.